இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் நம் முன்னோர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதன் நினைவாக பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள் என்பதையும் முதல் வாசகத்திலும், புதிய ஏற்பாட்டில் இறைமகன் இயேசு தன்னையே பலியாக கொடுத்ததன் நினைவாகவும் கொண்டாடப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 20:28 இப்படியாக சொல்கிறார்: மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். இன்று இயேசு பிறருக்கு அவருடைய வாழ்வை, குறிப்பாக நமக்கு வாழ்வு தரும் உணவாக மாற்றுகின்றார். நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணை என்னும் புதிய உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். அத்தகைய நற்கருணை பலியை நினைவாக கொண்டாடும் பொறுப்பை நம் குருக்களுக்கும் மக்களுக்கு பணிவிடை செய்யும், கடவுளுடைய வார்த்தைகளை நற்செய்தியாக எடுத்துரைக்கும் இந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் இந்நன்னாள். நம்முடைய வாழ்வும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பணி பெறுவதில் அல்ல, மாறாக பணிவிடை பெறுவதிலும், குறிப்பாக பிறருக்கு பணி செய்வதில் நம் வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். குறிப்பாக இன்று நம்முடைய பங்கு தந்தைக்காகவும் அவரோடு இணைந்து திருப்பலி கொண்டாட வந்திருக்கின்ற தந்தைக்காகவும் குறிப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய இறுதி உணவு திருப்பலியை சிறப்பாக இந்த நாளிலே நாம் கொண்டாட இருக்கின்றோம். அத்தோடு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களினுடைய பாதங்களை கழுவி பணியாளர்களுக்கெல்லாம் பணியாளராக தன்னையே இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய அந்த மாபெரும் விழாவையும் நாம் இன்றைக்கு கொண்டாட இருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எல்லோரும் அவருடைய பணியாளர்கள், அவருக்காக பணியாற்றுபவர்கள். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்மோடு உடன் வாழக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக பணியாற்றுவதற்கும் அவருடைய நலவாழ்வுக்காக உழைப்பதற்கும் சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அந்த அழைப்பை உணர்ந்து வாழுகிற போதுதான் உறவெல்லாம் இந்த உலகெல்லாம் வாழ்கிற உணவாக மாற முடியும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார், அறிவிப்பு செய்கிறார். இந்த அழைப்பை ஏற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு சிறப்பாக இந்த வழிபாட்டிலே நாம் ஜெபிப்போம். இத்திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண தூய மரியாதையும் வானத்தூதருக்கும் இறைவனையும் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பழியையும் திருவிருந்தையும் தவது திரு அவைக்கு அளித்தாரே. அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாஸ்கா ராவுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள்.
அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைபிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும்போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆசீர்வதிக்கும் கிண்ணம்
வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புதியதோர் கட்டளை உங்களுக்கு தருகின்றேன். உங்களுக்கு நான் அன்பு செய்தது போலவே நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்றுரைக்கின்றார் எம் பெருமான் இயேசு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அழகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. ராவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்ததுபோல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியில் இருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும்,
அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவியபின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்பொழுது பாதம் கழுவுகின்ற சடங்கு. இப்பொழுது இயேசு செய்த அதே நிகழ்வு இப்பொழுது இந்த மேடையிலே நிகழ்வேறுகிறது. ஆகவே நீங்கள் அமைதியோடு இருக்கவும், பாடகர் குழுவினர் பாடல்கள் பாட இப்பொழுது பாதம் கழுவும் சடங்கு நிறைவேறுகிறது. ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. நான் செய்வது என்னதென்று உனக்கு இப்போது தெரியாது, பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை.
தண்ணீர் கொண்டு பன்னிரு சீடரை பந்தியில் அமர்த்தி தண்ணீர் கைகளில் தண்ணீர் கொண்டு பாதங்களை கழுவினார். இயேசு பாதங்களை கழுவினார். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்திலே நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு எழுப்பி வைத்து ஜெபிப்போம். வார்த்தையான இறைவனே, எம் திருச்சபையின் ஊழியர்கள் உம் வார்த்தையின் வழியில் பயணித்து இறை மக்களை அன்பின் வழியிலும் ஒளியிலும் வழிநடத்தவும் உமது வழியை பின்பற்றி எம் திருச்சபை அகிலமெங்கும் தலைத்தோங்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் தலைவர்கள் தங்களின் தலைமை பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து மக்களை செம்மையாகவும் நீதி, நியாயம், மனித பான்பு ஆகிய எல்லா நெறிகளிடம் வழிநடத்தவும் தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாம் எம் இறைவா, உம்மையும் உம் வார்த்தைகளையும் பின்பற்றும் நாங்கள் உமது அன்பையும் பகிர்வையும் தியாகத்தையும் எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கவும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உம்மை மையமாக வைத்து உம் அன்பின் மக்களாக வாழ தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய குருவான எம் இறைவா, உம் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து உமது பணியை செய்ய தங்களையே அர்ப்பணித்திருக்கின்ற குருக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். நீர் குருத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்நன்னாளில் அவர்கள் தங்கள் பணி வாழ்வில் சந்திக்கும் அனைத்து துன்பங்களையும் பொறுமையுடனும் இன்முகத்துடனும் ஏற்று தேவையான அருளை தந்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக பக்தியோடு கண்களை மூடி நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் அமைதியாக ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அருளால் நிரப்பும்படியாக மன்றாடுவோம். அவருடைய நிலையான அந்த உணவிலே பங்கெடுக்க நமக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அந்த நிலையான நிறைவான உணவை என்றென்று நமக்கு ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருந்து தருகிற குருக்களுக்காக ஜெபிப்போம். என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரை நாம் நம்பி அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார் என்ற அந்த உன்னதமான நம்பிக்கையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்காக ஜெபிப்போம். நல்ல மழையை கொடுத்து நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் அமைதியை தரும்படியாக மன்றாடுவோம். நம்முடைய பங்கு சமூகம் முழுவதும் குருக்களையும் குருக்களுடைய பிரதிநிதியாக இங்கே நமக்காக பணியாற்றுகிற பங்கு தந்தையும் நிறைவான அன்பு செய்கிற ஒரு இறை சமூகமாக வாழும்படியாக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிகழ்வுகளை ஒப்பு கொடுக்க உதவுகிற ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். நாம் எடுக்கிற முயற்சிகளிலே உறவோடு வளமோடு நலமோடு வளமோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைவான அருள்மழையை தரும்படியாக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. வாழ்வழிக்கிற தந்தை இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் உமது பாதளிப்பிற்கக்கூடிய எமது எல்லா தேவைகளையும் வராங்களாக தந்து எங்களை வாழச் செய்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். Amen.
அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புடுகிற ஆண்டவருடைய இந்த இறுதி ராவுணவு திருப்பலியானது எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பணிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பழிப்பொருளாக முதலாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய நினைவாக நாங்களும் பழி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்து கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது: கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிப்பொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக
உமை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கையை மனநிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தீர்த்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்திருளும். இவ்வாறு உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல இறைவனும் தன் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை உம் திருமணம் எங்கள் ஆண்டவருமாக கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள குடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும் நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளின் நீர் உடன்கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பழிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலை இரத்தத்தையும் பெறுகிற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும். எங்கள் குடும்பத்திலே மரித்தவர்கள், எங்கள் முன்னாள் இந்த பங்குக்காக உழைத்த குருக்கள், ஆயர்கள், இந்த ஊர்
நிர்வாகத்திலிருந்து உழைத்து உம்முடைய திருவடி வந்திருப்பவர்கள் எல்லோரையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கு கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவரும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் இருந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாக அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய திருத்துதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்சலினோஸ், பீட்டர், பெலிசிட்டி, பேர்பெத்துவா, அகத்தா, லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோல்மை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரை நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகிறீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை தந்தையின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும், எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும், எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். நினைவாகச் செய்வதற்கு தன்னையே முழுவதுமாக தந்த அன்பு தெய்வம் இவர்தான். இவருடைய விருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இவ்வுடல் உங்களுக்காக கையளிக்கப்படும். புதிய உடன்படிக்கையின் இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு எழுந்து நின்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு நீரருள் புரிவீராக. உமது திருமகனின் இரவு விருந்தினாலை உலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்று நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.